வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பைக்கோட செயின் க்ளீனிங் அண்ட் லூப்ரிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் நம்ம வீட்டில் இருந்தே பண்ண வேண்டியது தான் இது நம்ம பைக்கோட. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு செயின் க்ளீனர் தேவை, அதுக்கப்புறம் ஒரு செயின் லூப்ரிகேஷன், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் அண்ட் ஒரு ட்ரை கிளாத்து கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க எந்த பைக்குமே வந்து சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்குறது கிடையாது. ஸோ R15 இருக்கட்டும், MT பைக்காக இருக்கட்டும், இல்லைனா டியூக் சீரீஸில் எந்த பைக் எடுத்துட்டாலும் சரி சென்டர் ஸ்டாண்ட் வர்றது கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காரோட ஜாக்கி யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பேடாக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜீரோ ரோலர் இருக்குது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணும்போது பைக் டயர் ஏரில் இருந்தால் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டையும் பைக்கை சரிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி ஒரு ஸ்ப்ராக்கெட் அண்ட் முன்னாடி ஒரு ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பின்னாடி மட்டும் செயின் க்ளீன் பண்ணி லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடி இருக்கிற ஸ்ப்ராக்கெட்டையும் கரெக்டாக க்ளீன் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம ஸ்பேன் லூஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ காட்டலாம், அது ஃப்ரண்ட் ராக்கெட்டை பார்க்கலாம். எஸ், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு இதில். ஸோ நம்ம இந்த ஏரியாவையும் காட்டி க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா செயின் லூப் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த ஏரியாவில் நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம செயினை க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முதல்ல செயின் க்ளீனர் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியரில் போட்டுக்கோங்க. செயினை க்ளீன் பண்ணும்போது நல்லா ஹெவி அப்ளை பண்ணுங்கள் செயின் க்ளீனராக. ஸோ அப்போ நம்ம லூப்ரிகேஷன் பண்ணும்போது செயின் நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த செயின் க்ளீனர் அப்ளை பண்ணி முடிச்சதுமே பைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம பைக் ஆன் பண்ணக்கூடாது. ஸோ கீயெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இது ஒரு 250 ருபீஸ் ஆகுது. ஸோ இது உங்கள்கிட்ட வாங்க முடியலைன்னா கூட நீங்கள் டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப டைம் ஆகும் க்ளீன் பண்ணும்போது, கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. ஏன்னா அதோட பல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஹெவியெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது, அது ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, லைட்டாக ஒன்று அப்படியே க்ளீன் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட்டு க்ளீனாக இருக்குன்னு. ஸோ இந்த ஏரியா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் சைடெல்லாம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் இந்த ஏரியாட்ட க்ளீன் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ பின்னாடி வந்து டஸ்ட் இருக்க இடத்தெல்லாம் இந்த ஏரியா வச்சு க்ளீன் பண்ணிடலாம். பின்னாடி ஸ்ப்ராக்கெட்டு முன்னாடி ஸ்ப்ராக்கெட்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கோங்க நம்ம செயினை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ ஏற்கனவே செயின் க்ளீனர் அப்ளை பண்ண இடத்துல ரொம்ப நல்லா இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க.
ஸோ 2 ஸ்ப்ராக்கெட்டையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதோட பல்லையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சுற்றி விட்டு டேரை சுற்றி விட்டு அந்த பல்லையும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் செயின் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஸ்ப்ராக்கெட்டும் செயின் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் செயின் லூப்ரிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ செயின் க்ளீனரும் சரி செயின் லூபும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஒரு 1 மினிட். ஸோ நாம் செயின் லூப் அப்ளை பண்ணும்போது பைக்கை ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கணும். செயின் க்ளீனர் அப்ளை பண்ணும்போது தான் பைக்கை ஆன் பண்ணி விடணும். ஸோ லூப் அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். செயின் க்ளீனர் மாதிரி ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணுறதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா ஸ்ப்ராக்கெட்டும் பண்ணுற மாதிரி அந்த செயினில் எல்லாம் எங்கும் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி விட்டு க்ளீனாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த செயின் லூப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோட் அடித்தா போதும். ஒரு கோட்னா மேக்ஸிமம் 2 கோட் தான், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. சுற்றி விட்டு ஒரு கோட் இல்லைன்னா 2 கோட், அதுக்கு மேலே ரொம்ப ஹெவியாக எல்லாம் அடிக்கக்கூடாது டார்க்காக. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எவரி 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் செயின் க்ளீன் அண்ட் லூப்ரிகேஷன் பண்ணணும். இப்போ வர எந்த ஒரு 150cc பைக்லேயும் செயின் கவர் கொடுக்குறது கிடையாது. ஸோ அந்த செயின் கவர் இல்லாதனால ஈஸியாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் செயினில் எல்லாம். ஸோ உங்கள் ஒரு செயின் ஒரு 20,000 கிலோமீட்டர் மேலே லைஃப் கிடக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எவரி 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் செயின் க்ளீன் அண்ட் லூப்ரிகேஷன் பண்ணணும். ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டில் செயின் லூப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பின்னாடி இந்த ஆங்கிளையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிளையும் ஒரு க்ளோட் அடிச்சுக்கோங்க. டேரை சுற்றி விட்டு ஒரு ரவுண்ட் அடித்தா போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ், செயின் க்ளீன் அண்ட் லூப்ரிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Till then, bye bye.